ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சமீப காலமாக தமிழ் சினிமாவை சேர்ந்து நிறைய முக்கியமான நடிகர்கள் இருந்துட்டு வராங்க. அவங்களோட இறப்பை திரைப்பிரபலங்கள் மத்தியிலையும் சரி, ரசிகர்கள் மத்தியிலும் சரி, பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் தமிழ் சினிமாவோட பழம்பெரும் நடிகையான சவுகார் ஜானகி அவர்கள் சற்று முன் உடல்நலக்குறைவால் காலமாயிருக்காங்க. இவங்களுக்கு வயது 94 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட மறைவு செய்தி இப்போ எல்லாத்த மனசுலையும் ஒரு பெரிய இடியா இறங்கி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்க 14 வயசுலேயே மகிராசுரமர்த்தினி அப்படின்ற கன்னட படத்து மூலமாக சினிமாவில் அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து 1950ஆம் ஆண்டு சவுகார் அப்படின்ற தெலுங்கு படத்துலையும் நடித்தாங்க. அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தான் ரசிகர்கள் இவங்களை சவுகார் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக அழைச்சிட்டு வந்தாங்க. கன்னடம், தெலுங்கு படங்களை நடித்து வந்த சவுகார் ஜானகி அவர்கள் தமிழில் வளையாபதி அப்படின்ற படத்து மூலமாக நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையும் இடம் பிடிச்சாங்க. அதை தொடர்ந்து புதிய பறவை, நீர்க்குமிழி, எதிர்நீச்சல், இரு கோடுகள், தில்லுமுள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு ஏராளமான மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்க 7 தலைமுறைகளுக்கும் மேலாக இந்த கலைப்பயணத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானகி அவர்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆர்ஜே பாவும் பணியாற்றி வந்தாங்க. இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய தூணாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2 நந்தி விருதுகள், கலைமாமணி விருது, இந்தியாவோட 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதுகளுக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லாங்க. இவங்க கடைசியாக சந்தானம் நடித்த பிஸ்கோத் அப்படின்ற படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வயது மூப்பு காரணமாக சினிமாவில் நடிக்கிறதுலேருந்து விலகி இருந்த இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இப்போ சிகிச்சை பலனின்றி ஜானகி அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இவங்களோட இறப்புக்கு பல பேர் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இவங்களோட இறுதி சடங்கு நாளைக்கு நடைபெற போறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இவங்களோட இறப்பு பல பேத்துக்கு ஒரு பெரிய இடியா இறங்கினாலுமே 94 வயசுல இறந்திருக்காங்க அப்படின்றனால பல பேர் இவங்கள மாதிரி இன்னொரு கலைஞரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி தான் இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நாமும் இவங்களோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம்.